தஞ்சையில் 20 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளிவந்த தம்பிக்கு அடைக்கலம் கொடுத்த அக்காவை பிளேடால் கழுத்தை அறுத்து கொலை செய்த தம்பி மீண்டும் சிறைக்கு சென்றுள்ளார். பெற்ற மகளையும் மனைவியையும் கொன்று சிறை சென்ற தம்பி 20 ஆண்டுகளுக்கு பிறகு உடன் பிறந்த அக்காவையும் கொன்றது ஏன்? தஞ்சாவூர் மனோஜிப்பட்டி சரஸ்வதி நகரைச் சேர்ந்தவர் உமா. இவரது கணவர் தியாகராஜன் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். உமா வீட்டிலேயே சிறிதாக உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் உமாவின் தம்பி சிவக்குமார் என்பவர் 20 வருடங்களுக்கு முன்பு தனது 4 வயது மகளை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு மனைவியை கடப்பாறையால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார். 20 ஆண்டுகள் சிறைவாசம் முடிந்து விடுதலையான உமாவின் சகோதரர் சிவக்குமார் கடந்த ஆண்டு உமாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். தன்னை யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றும் காவல்துறையினர் அவ்வப்போது தனக்கு குடைச்சல் கொடுப்பதாகவும் உமாவிடம் சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் அடைக்கலம் கேட்டு தஞ்சம் கேட்க ஒரே சகோதரனுக்கு ஆதரவு யாரும் இல்லையே என நினைத்து தனது வீட்டிலேயே தங்க இடம் கொடுத்துள்ளார் உமா. கடந்த 10 மாதங்களாக அக்கா சொன்ன வேலைகளையெல்லாம் தட்டாமல் செய்து கொடுத்து ஒத்தாசையாகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டில் சிலிண்டர் காலியான நிலையில் அடுப்பில் சிலிண்டரை மாற்றித் தருமாறு சிவக்குமாரிடம் தெரிவித்துள்ளார் உமா. அடிக்கடி வேலை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என ஆத்திரமடைந்த சிவக்குமார் உமா சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கீழே தள்ளிவிட்டு பழைய துணியை உமாவின் வாயில் திணித்து கையில் வைத்திருந்த பிளேடால் உமாவின் கழுத்தை அறுத்துள்ளார். உடன் பிறந்த அக்கா என்றும் பாராமல் அவர் மயக்க நிலைக்கு செல்லும் வரை விடாமல் கழுத்தை அறுத்திருக்கிறார் சிவக்குமார். எங்கள் வீட்டில் இங்கே நிற்கிறாங்களா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையா, வேகமாக பிடிச்சி இந்த சைடு தள்ளிட்டாப்லையா. தள்ளினோன்னா இங்கே இன்னும் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு, எடுத்துருக்கோம். பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த இது ஆங்கிள் இருக்குல்ல, அங்கே அந்த டிஃபன் பாக்ஸில் போய் அடிபட்டு அந்த எண்ணெய் ஊற்றி கீழே பலிக்கு விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த இது இருக்கும்ல கைப்பிடி, அதை எடுத்து வாயில் அரைச்சிட்டு உட்காந்து கைத்துணி அடிச்சுட்டு மேலே உட்காந்துட்டாப்லையா. 2 கால் இந்த கை பிடிச்சி இப்படி வச்சு மேலே உட்காந்து அது பிறகு நிறுத்தி அடிச்சிருக்காங்க. இது ஃபாலோ பண்ணியிருக்காப்ல. அதன் பிறகு அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். மயக்கம் தெளிந்த உமா ரத்தம் சொட்ட சொட்ட எழுந்து வெளியே வந்து அருகில் இருந்தவர்களிடம் தன்னை காப்பாற்றுமாறு கூறியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி உமா பரிதாபமாக உயிரிழந்தார். இக்கொலை சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த சிவக்குமாரை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி போலீசார் கைது செய்தனர். கொலை குற்றவாளியான தனது தம்பி திருந்து இருப்பான் என்று நம்பி அடைக்கலம் கொடுத்த அக்காவை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் தஞ்சையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.